Hello friends, welcome back. இந்த வீடியோவில் நம்ம Azure Certification AZ204 Developing Solution for Microsoft Azure அதுக்கீழே வர ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இம்ப்ளிமெண்ட் ஆட்டோ ஸ்கேலிங். இந்த பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த ரெபாசிட்டரியில் என்னோட இந்த கம்ப்ளீட் Azure Certification டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே வீடியோஸ் வர வர லிங்க் நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ கரண்ட்டாக லிங்க் இல்லை, பட் நீங்கள் இதை பார்த்து முடிக்கிறப்போ லிங்க் கட்டாயமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெவலப் Azure கம்ப்யூட்டர் சொல்யூஷன் கீழே இருக்க இந்த டாபிக் இம்ப்ளிமெண்ட் ஆப் சர்வீஸ் வெப் ஆப் கீழே இருக்க இம்ப்ளிமெண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் கஸ்டம் டொமைன் பற்றி பார்த்தோம். நம்ம இப்போது ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோ ஸ்கேலிங் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஓகே, நான் போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஒன் ஆஃப் தி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி S1 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் பிளானில் தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் பிளானில் S1 பிளானில் நம்மளுக்கு 10 இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் ஸ்கேல் அவுட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்கேல் அவுட் ஸ்கேல் இன் இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் கீழே 2 இருக்கும், ஸ்கேல் அப் ஸ்கேல் அவுட். ஸ்கேல் அப்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்கேல் அப் அப்படின்னா நம்ம Azure ஆப் சர்வீஸ் வெப் ஆப், இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. ஆப் சர்வீஸுங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, அதில் தான் நம்மளோட வெப் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கம்ப்யூட்டரோட பவர். இப்போ இந்த ஸ்கேல் அப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கரண்ட்டாக S1ல் இருக்கோம். S1க்கு என்ன இருக்குது, இவ்வளோ மெமரி இருக்குது, இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம இதை ஸ்கேல் அப் பண்ணப்போ இதை விட அதிகமாக பவர்ஃபுல்லாக இருக்க கம்ப்யூட்டரை நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இதை விட கம்மியாக இருக்க பவரையும் சூஸ் பண்ணலாம். அதுதான் ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன். ஸோ கம்ப்யூட்டரோட பவரை மாற்றுறது, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன். ஸ்கேல் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கேல் அவுட் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ கரண்ட்டாக 2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளோட வெப் அப்ளிகேஷன் விண்டோஸில் ஹோஸ்ட் பண்ணப்போ IISகீழே ஒரு இருக்கும். ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் வருது, நம்ம ஒரு கெட் எண்ட் பாயிண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட்டோ ஏதோ ஒரு அப்ளிகேஷனோ நம்மளால் கால் பண்ணுறோம். ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரிகர் பண்ணுற எல்லா ரிக்வெஸ்ட்டும் அந்த வெப்சைட்டுக்கு தான் போகும். இப்போது பொதுவாக என்ன ஆகும், நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியிலலாம் படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை முன்னாடி நான் வந்து ரொம்ப முன்னாடி சொல்கிறேன், ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி சொல்கிறேன், நாமெல்லாம் விட்டு வெளியே வரப்போ இந்த எக்ஸாம் ரிசல்ட் வரப்போ மட்டும் என்ன ஆகும், எல்லோரும் போய் அப்படியே கொதான் ஈம் ஒர்க்கிற மாதிரி வெப்சைட் இந்த வெப் ப்ரௌசரில் போய் எல்லோரும் போய் மார்க் பார்க்க ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான் போச்சு. அவங்க எத்தனை வச்சுருந்தாங்க தெரில, டபான்னு படுத்துரும். யாருக்குமே ஆன்சர் வராது, வெப்சைட் ஓப்பன் ஆகாது. அதுக்கு பேர் தான் வெப்சைட் கிராஷிங். அது எதுக்கு ஆகுதுன்னா, ஒரு வெப்சைட் வந்து இவ்வளவு தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும் ரிக்வெஸ்ட்டு. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஒரு 1000 ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு வச்சுக்கோம். அந்த ஒரு செகண்டுக்கு 5000 10,000 15,000 ரிக்வெஸ்ட்டும் வந்தால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு 1000 மட்டும்தான் சக்சீட் ஆகும், மிச்சது எல்லாமே ஃபெயில் ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் அந்த ஸ்கேல் அவுட். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஸ்டன்ஸ்னால் உங்களோட காப்பி ஆஃப் த வெப்சைட் தான் இன்ஸ்டன்ஸ். அதை பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஸ்கேல் அவுட். ஸோ நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், கரண்ட்டாக 2 இருக்குது. நம்ம ஒரு சர்டன் மெட்ரிக்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஒரு கண்டிஷன் மீட் ஆகிறப்போ இதை விட கூட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஸ்டன்ஸ் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. லோட் பேலன்சர். லோட் பேலன்சர்னால் என்ன? தராசு மாதிரி. இப்போது இந்த 2 இதை வச்சு நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ தராசில் 2 சைடு இருக்கும் இல்லையா. இப்போது ஒரு இன்ஸ்டன்ஸ் லெஃப்ட்டில் இருக்குது, இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ரைட்டில் இருக்குது. இப்போது 2 ரிக்வெஸ்ட் வருதுன்னா இந்த லோட் பேலன்ஸர் என்ன பண்ணும், ஒரு ரிக்வெஸ்ட் லெஃப்ட்லேயும் ஒரு ரிக்வெஸ்ட் ரைட்டில் இருக்க சர்வருக்கு அனுப்பிச்சிட்றோம். 3 வந்துச்சுன்னா இதுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்குன்னு 3வது வர்றதை ஏதாவது ஒரு இதுக்கு அனுப்பும். ஸோ இதுதான் அந்த லோட் பேலன்ஸர். லோடு, அதாவது நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட், அதான் லோடு மாதிரி. அந்த லோடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லோட் பேலன்ஸர். இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து 5 இருந்துச்சு அப்படின்னா 5 ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா 5 சர்வருக்கு அனுப்பிச்சி வைக்கும். எந்த சர்வர் ஃப்ரீயாக இருக்கோ அந்த சர்வருக்கு அதை அனுப்பிச்சி வைக்கும். அதுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, அதுக்கு தெரியும். அதுக்கு வேறு மெக்கானிசம் இருக்குது. நம்ம ரொம்ப டீப் டெக்னிக்கல் போவேனா. பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே லோட் பேலன்ஸர்னால் என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்கேலிங் கீழே ரூல் பேஸ்ட் மேனுவல்னு இருக்கும். டிஃபால்ட்டாக மேனுவல்னு இருக்கும். பை டிஃபால்ட் நம்மளுக்கு 2 இருக்குது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் 10 வரைக்கும் போகலாம். பட் 2ன்னு வச்சுக்குவோம். ரூல் பேஸ்டில் கிளிக் பண்ணுறீங்க, மேனேஜ் ரூல் பேஸ்டு ஸ்கேலிங் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே மேனுவல் ஆட்டோ ஸ்கேலிங் 2 இருக்கும். மேனுவல்னால் நம்மளாக பண்ணுறது.
நம்ம யாரும் உட்காந்து முழிச்சிருந்து ரிக்வஸ்ட் வருதா இல்லையான்னு பார்த்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் ஆட்டோ ஸ்கேலிங்கில் ஒரு நேம் கொடுத்தாச்சு. அப்புறம் இங்கே டிஃபால்ட்னு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், அது டெலீட் பண்ண முடியாது. இது இன்டென்ஷனலாக தான். இது என்ன பிரச்சனைனா, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டிஃபால்ட்டாக எந்த ஒரு ரூலும் இல்லைன்னா இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது 2 இன்ஸ்டன்ஸ் மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரூல். இந்த ரூலை என்ன செட் பண்ணலாம், 2 கூட செட் பண்ணலாம், 1 கூட செட் பண்ணலாம். இப்போது ஆட் அ ஸ்கேல் கண்டிஷன் அப்படின்னு சூஸ் பண்ணால் இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன் எதுக்குன்னு சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இது வந்து கரண்ட்டாக 2 இருக்குது, ஆனால் 6க்கு மாற்று. எப்போது இந்த டைம் ஜோனில் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்குள்ளே 6 மாற்று. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை முடிஞ்சிருச்சுன்னா டிஃபால்ட்டாக இந்த ரூலுக்கு போயிடும், 2 கொண்டு வந்துடும். அதே மாதிரி இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆனால் எனக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் என் சைட்டுக்கு ரொம்ப பேர் வருவாங்க. அதனால் இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் இந்த டைம் டு இந்த டைம் இந்த டேஸில் பண்ணிடுனா எல்லா சாட்டர்டே சண்டேக்கும் இந்த டைமில் இந்த டைம் ஜோனில் 6 இன்ஸ்டன்ஸ் கட்டாயமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியும் பண்ணலாம். இன்னும் நெக்ஸ்ட் இது வந்து ஸ்கேல் பேஸ்ட் ஆன் மெட்ரிக். மெட்ரிக்குங்கிறது ஒரு அளக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மினிமம் 2 இருக்குது, மேக்ஸிமம் 8 வரைக்கும் போகலாம். டிஃபால்ட்டாக எனக்கு 2 வேணும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டேட்ஸில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் அ ரூல் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் மெட்ரிக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த மெட்ரிக்ஸ் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசினது. ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிறப்போ அதோட மெமரி கூடலாம், இல்லை CPU கூடலாம், இல்லை அந்த மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் மெட்ரிக்ஸ். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த CPU இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நிறைய CPU பவர் எடுத்துக்குது. அப்போ நம்ம இங்கே ஸ்க்ரோல் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கிரேட்டர் தென் 70%. CPUவோட வேல்யூ எப்போ 70% கூடுதோ 10 மினிட்ஸ் பாரு கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆக்ஷன் பண்ணணும், இன்க்ரீஸ் த கவுண்ட் பை 2. 2 கூட்டு. இப்போ கரண்ட்டாக 2 இருக்குன்னா இன்னும் 2 கூட்டு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாரு. கூல் டவுன் டைம்ங்கிறது 5 நிமிஷம் வெயிட் பண்ண, அப்பயும் இதே பெர்சன்டேஜில் வந்துச்சு எல்லா சர்வர்லேயும் அப்படின்னா இன்னும் 2 கூட்டு. அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இப்போ என்னென்னா, எதுக்காக 2 கூட்டுறோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் திடீர்னு ஏகப்பட்ட ரிக்வெஸ்ட் வருது. ரிக்வெஸ்ட் நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு, இதே மாதிரி தான் எப்போயுமே வருமாங்கிறது தெரியாது. இது தெரியாமல் நம்ம 2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து 10 இன்ஸ்டன்ஸுக்கு கூட்டி தேவையில்லாமல் அலப்பறை பண்ணி ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறதில்ல. அதனால் இந்த ரூல்ஸே வந்து அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி சிஸ்டமை கூல்டவுன் டைமுக்கு கொண்டு வாங்க. அதாவது கிராஜுவலாக அந்த ரிக்வெஸ்ட்லாம் எல்லாருக்கும் போகட்டும், எல்லாருமே கரெக்டாக சர்வ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்பையும் இன்னும் எல்லா CPU பவரும் கூட இருக்குது, இன்னும் நீங்கள் கூட்டணும்னு நினச்சா அப்போ தான் கூட்டணும். அதுதான் இந்த கூல்டவுன் டைமும் அந்த டைம் பீரியடுங்கிறது. ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போது கூட்டியாச்சு, கூட்டினதை இறக்க வேணாம். அதனால இன்னொரு ரூல், ஆட் அ ரூல். இப்போ நம்ம இங்கே எல்லாமே அதே தான். இப்போ நம்ம லெஸ் தென் 70% இருந்தால் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண, டிக்ரீஸ் த கவுண்ட் பை 2. இப்போது கூட்டினதை குறைக்க ட்ரை பண்ணுறோம். இது ஒரு ரூல். இந்த ரூலையும் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இங்கே ரூல் சேவ் ஆகிடும். அவ்வளோதான், ரூல் சேவ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்கிறது நம்மளோட எக்ஸ் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்லேருந்து குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளால் இன்ஸ்டன்ஸை கூட்ட முடியும். கூட்டுறனால ரிக்வெஸ்ட் எல்லாமே கிராஜுவலாக எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்கும். அதனால் எல்லாருமே சுறுசுறுப்பாக ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி, அதாவது ரிக்வெஸ்ட்டை சர்வ் பண்ணுவாங்க. எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கும் எந்த ஒரு இதுவும் தெரியாது. இது எல்லாமே பிஹைண்ட் த சீன் லோட் பேலன்ஸ் மூலிமா மைக்ரோசாஃப்ட்டே பண்ணிடும். அதனால தான் அந்த க்ளவுடில் இருக்க அந்த பியூட்டியே வந்து நம்ம எந்த ஒரு அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்த்துக்க தேவையில்லை. எல்லாமே க்ளவுடே பார்த்துக்கும், அதாவது மைக்ரோசாஃப்ட்டே பார்த்துக்கிறோம். இதுதான் இந்த வீடியோ. நம்ம இப்போது இந்த AZ204ல் இந்த வீடியோவோட இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் இங்கே கொடுக்குறேன், கட்டாயமாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் அடுத்து நெக்ஸ்ட் டைம் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.